ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? ஏ மும்பை, பி சிவகாசி, சி கொல்கத்தா, டி சென்னை. சரியான விடை சிவகாசி. சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். தமிழ்நாட்டில் முத்து நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஏ கன்னியாகுமரி, பி கடலூர், சி தூத்துக்குடி, டி நாகர்கோவில். சரியான விடை தூத்துக்குடி. 10வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஏ சிகாகோ, பி கோலாலம்பூர், சி பாரிஸ், டி யாழ்ப்பாணம். சரியான விடை சிகாகோ. முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர். கருப்பு நிறத்தில் பால் கொடுக்கும் ஒரே விலங்கு எது? ஏ நீர் யானை, பி கங்காரு, சி தேவாங்கு, டி கருப்பு காண்டாமிருகம். சரியான விடை கருப்பு காண்டாமிருகம். அதேபோல் பிங்க் நிறத்தில் பால் கொடுக்கக்கூடிய விலங்கு நீர் யானை. பால் மற்றும் மீன் உணவுகளை சேர்த்து சாப்பிட்டால் மனித உடலில் என்ன பாதிப்பு ஏற்படும்? ஏ இரத்த சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பி அஜீரண பிரச்சனைகள், சி கை கால் வலி, டி ஒற்றை தலைவலி. சரியான விடை இரத்த சம்பந்தப்பட்ட கோளாறுகள். ஒரு சிலர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பால் குடிக்கிறத வழக்கமா வச்சிருப்பாங்க. மீன் உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பால் குடிக்க கூடாது அப்படின்னு ஆய்வின் மூலமா சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? பொருட்களும் மீன் பொருட்களும் நம்ம உடம்புல ஒண்ணு சேரப்ப அது எதிர்விளைவுகளை ஏற்படுத்தி இரத்த சம்பந்தப்பட்ட கோளாறுகளை ஏற்படுத்தும். இதனால நம்ம உடம்புல தடிப்புகள் மற்றும் வெண்புள்ளிகள் ஏற்படவும் அது காரணமா அமைஞ்சிரும். குரானின் மீதான விளக்க உரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ ஷா அப்துல், பி சர் சையத் அகமது கான், சி அப்துல் அனீஷ், டி ஹாஷன் இமாம். சரியான விடை சர் சையத் அகமது கான் அவர்கள். நம் தேசிய கீதமான ஜனகணமன பாடலை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார்? ஏ ஹோம் ரூல் லீக், பி கிலாபத் இயக்கம், சி ஜாலியன் வாலாபாக் படுகொலை, டி இவை அனைத்திற்காகவும். சரியான விடை ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக. மகாகவி பாரதியார் அவர்கள் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார்? ஏ பாலகங்காதர திலகர், பி நிவேதிதா, சி விவேகானந்தர், டி காந்திஜி. சரியான விடை நிவேதிதா அவர்கள். இவர் சுவாமி விவேகானந்தர் அவரின் சீடராவார். அயன் என்று அழைக்கப்படும் இந்து கடவுள் யார்? ஏ திருமால், பி முருகன், சி பிரம்மன், டி சண்டிகேஸ்வர். சரியான விடை நான்முகன் என்று அழைக்கப்படும் பிரம்மன். ஆய்வின்படி இந்தியாவில் அதிகம் அசைவம் சாப்பிடும் மக்கள் இருக்கும் மாநிலம் எது? ஏ தமிழ்நாடு, பி நாகாலாந்து, சி மேற்கு வங்கம், டி ஆந்திரா. சரியான விடை நாகாலாந்து. இந்தியாவில் அசைவம் சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாகவே இருக்குது. மீன், இறைச்சிகள் இந்த மாதிரி அசைவ உணவுகளை சாப்பிட்றவங்க இந்தியாவில் ரொம்ப பேர் இருக்காங்க. இந்தியாவில் சுமார் 85% அதிகமான மக்கள் அசைவ உணவை விரும்பி சாப்பிட்றதா சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுல தெரிய வந்திருக்குது. அந்த ஆய்வின்படி இந்தியாவிலேயே அதிக இறைச்சி உட்கொள்ளும் மக்களுடைய மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா நாகாலாந்து. இந்த மாநிலத்தில் 99.8% பேர் அசைவம் உட்கொள்றதா சொல்றாங்க. இதே போல இந்த பட்டியலில் 2வது இடத்துல மேற்கு வங்கம் இருக்குது. இந்த மாநிலத்துல 99.3% பேர் அசைவம் சாப்பிட்றதா சொல்றாங்க. 3வது இடத்துல கேரளா இருக்குது. இங்க 99.1% மக்கள் அசைவம் சாப்பிட்றாங்க. அதிக அசைவ நுகர்வோர் பட்டியல்ல தெலுங்கு மாநிலமான ஆந்திரா 4வது இடத்துல இருக்குது. இந்த மாநிலத்துல 98.25% மக்கள் இறைச்சி சாப்பிட்றதா சொல்றாங்க. இந்த பட்டியல்ல 6வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல 97.65% பேர் அசைவத்தை விரும்பி சாப்பிட்றாங்க. குறிப்பா தமிழகத்துல சிக்கன் பிரியாணி சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாகவே இருக்குது. அதே போல இந்த பட்டியலில் 7வது இடத்துல ஒடிசா மாநிலம் இருக்குது. சுமார் 97.35% மக்கள் இந்த மாநிலத்தில் அசைவத்தை விரும்பி சாப்பிட்றாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.